வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எக் லாலிபாப் ரெசிபி தாங்க. இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி முட்டை வேக வச்சுக்கோங்க. நாங்கள் இங்கே 7 முட்டை எடுத்துருக்கோம். இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வேக வைக்கும் போது எப்பயுமே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தோலெல்லாம் ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இங்கே இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1 கப், கொத்தமல்லி, உப்பு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு முட்டை, காஷ்மீரி சில்லி தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள். இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக் லாலிபாப்போ இல்லை சிக்கன் லாலிபாப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்றோம். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏர் ஃப்ரையர் இருந்தால் அதில் யூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ஏர் ஃப்ரை இருக்கிறவங்க டீப் ஃப்ரை பண்ணாமல் அதிலே வச்சு சாப்பிட்லாம். நான் ஒரு வீடியோவில் அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எக்கை வந்துட்டு வேக வச்ச எக்கை இந்த மாதிரி துருவிக்கோங்க. இது சீஸ் கிரேட்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன சீஸ் கிரேட்டரில் வச்சு துருவிங்கன்னா ரொம்ப பொடியாக நல்லா வந்துடும். இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. மஞ்சள், வெள்ளைக்கரு எல்லாமே சேர்த்து தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இது கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த 1 கப் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கம்மியாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி தூள் சொல்லுவோம், இது கலருக்காக தான். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பூண்டுமே 4 பெரிய பல்லு பூண்டை நாங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. கிரம்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க இதுக்கு தேவை. இந்த மாதிரி இப்போ இதை வந்துட்டு கலக்குங்க. நாங்கள் வந்துட்டு கையில் கலக்கலை. முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்த அப்புறமா தான் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. தண்ணியே தேவையில்லை. லைட்டாக வேணால் தெளிச்சிக்கலாம். நம்ம தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா எக் லாலிபாப் சரியாக வராது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் எப்பயே சொல்கிறது தான், பிரெட் கிரம் வந்து நீங்கள் வெறும் பச்சை பிரெட் சுடாமையே நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா மிக்சியில் பூ மாதிரி வரும். இல்லை சுட்டு போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நைஸாக வரும். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க. இங்கே நாங்கள் பூ மாதிரி எடுத்து தான் செய்கிறோம். அதுக்கப்புறமா இதில் பூ மாதிரி இருக்கிறதுல பரட்டிட்டு முட்டையிலையும் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியிலையும் பரட்டலாம், முட்டையிலையும் பரட்டலாம். நாங்கள் இங்கே வந்துட்டு முட்டையில் தான் பரட்டியிருக்கோம். ரொம்ப அழுத்தினீங்கன்னா இந்த பால் வந்து உடஞ்சிரும். அதனால் ரொம்ப அழுத்தாதீங்க. இப்போ இதை வந்துட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான எக் லாலிபாப் ரெடி. இந்த எக் லாலிபாப் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம டூத்பிக் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் புது டூத்பிக் எடுத்துக்கோங்க. அந்த டூத்பிக் எடுத்து இதில் நல்லா சொருவிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு லாலிபாப் மாதிரியே இருக்கும். இந்த டூத்பிக் பாருங்கள் எப்படி சொருவுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சொருவி எடுத்துட்டிங்கன்னா எக் லாலிபாப் ரெசிபி ரெடி. இது ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.